ஏதாவது ஒரு சண்டே மட்டும் நல்ல குழஞ்ச பச்சரிசி சாதம் வித் போட்டி ரத்த பொரியல் சாப்பிட்டு பாருங்க. எவ்ரி சண்டே வேணும் வேணும்னு கேட்டுட்டே இருப்பீங்க. செய்யலாமா? வாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகுளுந்த பருப்பு, ஜீரகம், நல்லா சாப் பண்ணி வச்சுருந்த 3 க்ரீன் சில்லி, உங்களுக்கு தேவையான அளவுக்கு பச்சை கருவேப்பிலை இருந்தால் நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். கடையிலிருந்து வர்றப்பே இது திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் வரும். ஸோ மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த கையிலெல்லாம் வச்சு பண்ண மாட்டேன். ஸோ இதுதான் எனக்கு ஈஸியான டிப்ஸாக இருக்குது. தேவையான அளவுக்கு சால்ட்டு வித்து ஒரு 1 பிஞ்ச் மட்டும் டர்மரிக் பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். 15 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம். வித்தின் 2 மினிட்ஸ்க்கு கிளறி விட்டுட்டே இருங்க. நல்ல பூ மாதிரி வந்துடும். நல்ல ஒரு கை அளவுக்கு தேங்காய் பூ நல்லா துருவி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு நல்ல குலைவான பச்சரிசி சாதம், அதோட வரகரிசி சாதம், இது நல்லா 1 கப் வச்சு இந்த ரத்த பொரியலை சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ எம்மியாக இருக்கும். அதிகமாக இந்த டிஷ் பசங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டு பசங்களுக்கு மறக்காமல் இதை செஞ்சு கொடுத்துருங்க. இந்த ரத்த பொரியல் மட்டும் இல்லைங்க, இதை வச்சு கட்லெட்டு, கோலா உருண்டை, டோக்லா அப்படின்னு நிறைய வெரைட்டி செய்யலாம். ஓகே, சிம்பிளான ரெசிபியாக இருந்தாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் வீட்டு பசங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி மறக்காமல் செஞ்சு கொடுத்துருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிராலி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.